மேதகு ஆளுநர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவர்களை இன்றைக்கு ஆட்சி அமைக்க அழைத்திருக்கின்றார். இதன் மூலம் தாமதிக்கப்பட்ட நீதி ஆனாலும் ஜனநாயகம் பேணி காக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஆளுநரத்தின் நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆளுநர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் தொடங்கவிருக்கின்றது. இன்னும் அனைத்து திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் வகையிலே இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். இந்த ஆட்சியை இதய தெய்வம் எங்களுடைய மாண்புமிகு மக்கள் தலைவி, பாசமிகு அன்பு தலைவி எங்களுடைய சின்னம்மா அவர்களினுடைய சபதம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஏற்பாட்டில் மிகச் சிறப்பாக இன்றைக்கு கட்சி கட்டுப்பாடோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராணுவ கட்டுப்பாடான கட்சி என்பதை இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றோம். உலக மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் எதையும் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றோம். 125 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இதற்கு மேலும் எண்ணிக்கைகள் கூடும் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சிறை சென்றிருக்கிறார். புதிதாக அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சிறை சென்றிருக்கிறார். புதிதாக துணை பொதுச் செயலாளர் பதவியேற்றிருக்கிறார். இன்னொரு சார், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. கேக்குதா? இணைப்புல தான் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சிறை சென்றிருக்கிறார். அதே மாதிரி துணை பொதுச் செயலாளர் புதிதாக பதவியேற்றிருக்கிறார். இன்னொரு தரப்பிலிருந்து ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எதிர்ப்பு. இந்த சூழல்ல நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம், நிச்சயமாக. எங்களுடைய அம்மா அவர்கள் சபதம் ஏற்று இன்றைக்கு சிறை சென்றிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், இதயத்தினுடைய 4 சுவர்களில் ஒரு சுவரில் மிக வருத்தம் இருந்தாலும், ஆனால் மீதி இருக்கின்ற 3 சுவர்களிலும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அவருடைய சபதத்தை நேற்றுதான் அவர்கள் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவினுடைய சமாதியிலே அடித்து சத்தியம் செய்துவிட்டு சென்றார்கள். எங்கள் இதயமெல்லாம் கொதித்தது. இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதோம் நேற்று. ஆனால் இன்றைக்கு அதற்கு உடனடியாக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசி வழங்கி எங்களை மீண்டும் ஆட்சியிலே அமர்த்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி இருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கின்றோம். என்ன, எங்களுக்கு இதய தெய்வம் அம்மாவினுடைய வளர்ப்பு வாரிசு எங்களுடைய சின்னம்மா அவர்கள் மிக விரைவிலே அவர்களை சிறையிலிருந்து மீட்டெடுப்போம். இந்த வழக்கில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு சட்ட ரீதியான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நாட்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. இது தேவையான கால அவகாசம், போதுமான கால அவகாசம்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு தேவையற்ற சிக்கல்களை, பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் ஒன்றில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 9 நாட்களாக கட்டுக்கோப்பாக இருந்திருக்கின்றோம். 15 நாட்கள் அல்ல, 15 வருஷமானாலும் இதே கட்டுக்கோப்போடு இருப்போம். நாளைக்கே நிரூபிக்க சொன்னாலும் நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டி நிரூபிப்போம். 15 நாட்கள் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. 9 நாட்கள் என்பது வேறு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அங்க போய் தங்குறாங்க, பேசுறாங்க. கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடைய தொடர்பில் இருக்கிற அந்த சூழல் அப்படிங்கிறது வேறு. தற்போது அவங்க வெளியில வர்றாங்க, சுதந்திரமாக இருப்பதற்கான சூழல் ஏற்படும். தொண்டர்களை, தொகுதி மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேற வெளியில இருக்கக்கூடிய மக்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த இரண்டுமே வேற வேற மானியான ஒரு சூழலாக கட்டமைக்கப்படும். அப்படி அல்ல. கடந்த 2 தினங்களாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எங்களிடத்திலே இல்லை. அதற்கு முன்னால் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் எங்கள் பகுதியிலிருந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் எங்களிடத்திலே ஆற்றிய உரை, அவர் வாங்கிய சத்தியங்கள், அவருடைய எங்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் உருக்கமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கட்சி என்பது காப்பாற்றப்பட வேண்டும், ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அனைத்து விஷயங்களையுமே இங்கே அனைத்து அவருடைய கனவு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் நமது ஆட்சி இருந்தாக வேண்டும் என்ற ஒரு சத்தியங்களையும் பெற்று எங்களிடத்திலே ஒரு அறிவுரைகளை எல்லாம் வழங்கிவிட்டு சென்றார்கள். அதன் பேரில்
அதற்கு பிறகு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்கும் செல்லவில்லை. நாங்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் நிம்மதியாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமையை யார் வந்தாலும் சரி அதை குலைக்க முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்டுப்பாடான கட்சி என்பதை இன்றைக்கு நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறோம், நிரூபித்திருக்கிறோம் இந்த உலகிற்கு. இன்று ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிற அடிப்படையில் நீங்கள் பதவியேற்க போறீங்க, அமைச்சரவை பதவியேற்க போகிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல மீண்டும் இதே மாதிரி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த சூழல் வரைக்கும் மீண்டும் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கியிருப்பீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது சுதந்திரமாக அவர்கள் இயங்குவார்கள், வெளியில் அவங்களுக்கு வேண்டிய இடத்துல அவங்க தங்குவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆளுநர் அழைத்து விட்டார், ஆளுநர் எங்களை ஆட்சி அமைக்க அழைத்து விட்டார். நாங்கள் இப்போ ஆளுநர் மாளிகைக்கு செல்லவிருக்கின்றோம், ஆட்சி அமைக்க போகிறோம், அமைச்சரவை கூடி முடிவு செய்ய போகிறார்கள். இதில் என்ன சிக்கல் வந்து விட போகிறது? ஒன்றுமே இல்லை. நாங்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இங்கே தங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே எதற்காக நாங்கள் தங்க போகிறோம்? நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கு அல்ல, இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் இதே தான் உங்களுக்கு பதில் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நாட்கள் மட்டும் போதாது, எங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் கொடுத்தாலும் சரி இதே கட்டுப்பாடு எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவருக்குமே ஒரே கருத்து இருக்கிறது. நாடி நரம்புகள் எல்லாம் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.